ஹை ஹையா ஹை ஹையா ஹை ஹையா ஹை. என்ன வாத்தியா மாதிரி பொண்டாட்டி போடலாம் நீ அலச ஆரம்பிச்சுட்ட? அடச்சி கண்ணை கழுவிட்டு பாடுறா. இதென்ன பொண்டாட்டி போடுறியா? என்னுடைய சிங்கப்பூர் லுங்கிய நானே துவைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம லுங்கியா இருந்தாலும் பொம்பளை விட்டு தான் துவைக்க வேணும். அதுதான் ஆம்பளத்தனம். வாஸ்தவம் தான்டா. அவ வீட்டுல இருந்தா இதெல்லாம் செய்ய சொல்லலாம். அவதான் அதிகாலையிலேயே எஸ்கேப் ஆயிடுறாளே. மச்சான் ஒரு அருமையான வேலை ஒன்று கிடைச்சிருக்கா. ஆமாடா, மாசம் 5000 ரூபாய் சம்பளம். எங்க எங்க? செங்கல்பட்டுல. செங்கல்பட்டுலயா? மெட்ராஸ்ல இருந்து 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டா? 52. இந்த வேலைக்கு நான் வரலடா. ஏண்டா? ஏற்கனவே என் பொண்டாட்டி வேலைக்கு போனதுல இருந்து எங்களுக்குள்ள ஒரு டச்சிங்கே இல்லாம போயிடுச்சுடா. இப்ப நானும் டெய்லி செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன்னா எங்களுக்குள்ள ஒரு ஒட்டு உறவே இல்லாம போயிரும்டா. டேய், உனக்கு ஒட்டணும் உறவானும் அவ்வளவுதானா? அதானடா லைஃப். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ என்னடா சொல்ற? தொழில மாத்திட்டியா? நேரா இங்க இருந்து செங்கல்பட்டு போறோம். செங்கல்பட்டுல வேலை கிடைச்சவன அங்க ஒரு ஏழை வீட்டு பொண்ணா பார்த்து ஒரு 4 நாள் மஞ்சக்கரை வாங்கி அந்த கழுத்துல கட்டி மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா வாழ்நாள் பூரா நம்ம காலடியிலே விழுந்து கிடப்பாரா? எதுக்காக? 4 குழந்தை பத்த கிளவியில போய் கெஞ்சனும் கொஞ்சனும். அதானே மச்சான், சூப்பர் ஐடியா கொடுத்தான்டா. டேய், நாம நேரடியா செங்கல்பட்டுக்கு அடுத்த பஸ் பிடிச்சு போறோம், வேலையில சேர்றோம், சின்ன வீடு செட்டப் பண்றோம், இவளுக்கு கொழுப்பெல்லாம் அடக்குறோம். டேய், ஆண்டி மடம் கட்டின மாதிரி கட்டாதீங்கடா. முதல்ல ஒரு வேலையை தேடுவோம், அப்புறம் சின்ன வீடு வைக்கிறத பத்தி யோசிப்போம். டேய், நாம வேலையில சேர்றதே சின்ன வீடு செட்டப் பண்றதுக்காகத்தான். அதை நீ முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. பாத்தியா, மணி அடிக்குது. ஹலோ, யார் பேசுறது? சின்ன வீடு வைக்கிறதுக்குன்னே நல்ல சகனம். நல்லா முடிவு பண்ணிக்க. நான் தயாராயிட்டேன், நீ தயாராயிக்க. ஹலோ, ராமநாதன் ஸ்பீக்கிங். உன் வீட்டுக்கு பேசுறேன். ஐயோ, நீங்களே பேசுங்கக்கா. ஹலோ, நான் சுகுணா பேசுறேங்க. நாங்க 3 பேரும் 6 மணிக்கு மேல ஓட்டி செய்ய போறோம். வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொஞ்சம் பசங்களை அழைச்சிட்டு வர சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன். ஐயோ, அப்படி இல்ல, இப்படி. ஹலோ, நான் கபாலி மிஸ்ஸஸ் பேசுறேங்க. மிஸ்ஸஸா? இங்கிலீஷா? நேரம் தான். சொல்லுமா. என் வீட்ல ஒரு தண்டசோர் இருக்க, அதுகிட்ட சொல்லி புள்ளைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டி வர சொல்லிருங்க. அந்த கருவாப்பையிலுக்கு ஏத்த வேலைதான். சொல்றேன். சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, உங்க மிஸ்ஸஸ் பேசணுமா? இந்த பேசு. என்னங்க? இங்கிலீஷ்ல பேசு. நம்ம தான் இப்ப ஆபீஸ்ல வேலை செய்யறோம்ல. ஹலோ. என்னங்க மேடம், நீங்களும் லேட்டா தான் வருவீங்களா? ஆமா. நான் வர வரைக்கும் சும்மா இருக்காம சாதம் வடிச்சு சாம்பார் வைக்கிறீங்க. என்னது? நான் சமைக்கிறதா? ஏய், என்னடி தண்ணி கண்ணிய போட்டு உளறியா? வீட்டுல சும்மா தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க சமைக்காம வேற யார் சமைப்பா? சமைக்க தெரியலனா பீரோல சமைப்பது எப்படிங்கிற புக் இருக்கு, அத பார்த்து சமைக்கிறீங்க. அப்படி போடு. வெரி குட். மச்சான், கதை கந்தலாய் போச்சுடா. என்னடா? ஆமாண்டா, நாம சின்ன வீடு செட்டப் பண்ணி பொண்டாட்டிகளை அடக்கலாம்னு பிளான் பண்ணோம்ல. ஆமா. ஆனா அவளுக்கு அதை விட ஒருபடி மேல போய் அவளுக்கு நம்மள பெர்மனன்ட் செர்வன்ட்டாவே ஆக்க முடிவு பண்ணிட்டாங்க. என்னடா சொல்ற நீ? பின்ன என்னடா, நம்ம லொள்ளு ராணிக இருக்காளுகளே, அவளுக்கு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு ஓவர் டைம் பண்ணிட்டு லேட்டா தான் வருவாளுகளாம். அந்த கேப்ல நீங்க எல்லாம் உங்க பிள்ளைகளை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்துடணுமா? சரி, நீ என்ன செய்யணுமா? நான் என்ன செய்யணும் தெரியும்ல? புக்க பார்த்து வீட்டுல சமையல் பண்ணி வச்சிருக்கணுமா? அறிவு கெட்ட நாதாய். அவளுக்கு பெரிய கலெக்டர் மாதிரி போன்ல உத்தரவு போடுவாங்க. அதை கேட்டு வந்து சொல்றியா? வெட்கம் கெட்ட மகனே. போடா இவனே. அவ போன்ல பேசிக்கிட்டு இருக்கா, இங்க இருந்து எப்படி அடிக்குது அவள? இந்த போன் இருக்கறனால பேசுறாளுங்க. ஆமா. இனிமேல் இந்த போன் இங்க இருக்க கூடாது. ஐயோ, டேய், அது எங்க வீட்டு போன்டா? என்ன பொல்லாத போன்? எல்லாம் ஒன்னால வரடா. நீ என்னை சும்மா இருக்காம போனா போது ஒரு நாளாவது பிள்ளைகளுக்காக சமப்பம் சொன்னீல்ல, அதனாலதான் அவளுக்கு இலக்காரமா போச்சு. நான் பேசுறாரா? நாளைக்கு ஹோட்டல்ல இருந்து போன் பண்ணுவாளுங்க, சினிமா ஹோட்டல்ல இருந்து பண்ணுவாளுங்க, ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிச்சுக்கிட்டே பண்ணுவாளுங்க. அதை பூரா கேட்டுட்டு வேலை செய்யடா, பானம் கட்டவங்களா பேசுறேன். அவளுக்கு சொன்னாலுங்க, அதை வந்து சொல்றாங்க. வரட்டு இன்னைக்கு அவளை அப்படியே அக்கக்கா பிரிச்சு மெஞ்சிடறேன். சித்ரா, சாந்தி, முகத்தெல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஒழுங்கா வந்து படிக்கணும். தெரியுதா? பரிச்செல்லாம் வருதுல்ல? அப்பா பசிக்குதுப்பா. பசிக்குதா? ஏமா மதியானம் சாப்பிடல? நீ சாப்பிட்டாப்பா. சாப்பிட்ட உடனே 2 தடவை வாந்தி எடுத்துட்டாப்பா. வாந்தி எடுத்தாளா? ஏன் கண்ணு வாந்தி எடுத்த? ஆமாப்பா. ஏமா வாந்தி எடுத்த? தெரியலப்பா. சரி, சரியாயிடும். அப்பா கடையில போய் மருந்து மாத்திரலாம் வாங்கிட்டு அப்படியே ஹோட்டல்ல டிஃபன்லாம் உனக்கு வாங்கிட்டு வரேன். சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ. சித்ரா, பாப்பா பாத்துமா, இந்த வந்துடுறேன். சரிப்பா. பிஓடி பேட் ஆர்ஏடி பிள்ளைகளா, அப்புறமா படிக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. சாந்தி குட்டி, ஓடி. அப்பா, அப்பா, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் போடுங்கப்பா. அப்படியா? வெரி குட். என்னமா இது? வழக்கமா 1வது ரேங்க் வாங்குவ, இப்ப 20வது ரேங்க் வாங்கிருக்கே, என்னாச்சு? முன்னெல்லாம் அம்மா சொல்லி கொடுப்பாங்க,
ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். இப்ப நீனும் சொல்லி கொடுக்கறதுல அம்மாவும் சொல்லி கொடுக்கறதுல நான் எப்படி ரேங்க் எடுக்கிறது? அது ஒண்ணு இல்லம்மா, உங்க ஆத்தா என்னைக்கு வேலைக்கு போனாலோ அன்னைக்கே எல்லாமே கெட்டு போச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இதுல ஓட்டி வேற சைப்பு இருக்காளாவ. வரட்டும் ரெண்டுல ஒண்ணு பாத்து. சாந்தி, என்ன கண்ணு இப்பதான் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. ஏய் நிறுத்துடி. ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? முதல்ல அதை சொல்லு. ஏற்கனவே நீ வேலைக்கு போனதால குடும்பத்துல இருந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கெட்டு போச்சு. இதுல ஓவர்ட்ட வேற செஞ்சுட்டு வரா நீ. ஆமா, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இத பாருங்க, நான் ஒண்ணும் வேணும்னே ஓவர் டைம் போல. உங்களுக்கு எப்ப வேலை இல்ல. வர 1ஆம் தேதி குறைஞ்சது 3000 ரூபாய் இல்லாம நம்மளால குடும்பம் நடத்த முடியாது. நான் வாங்குற 2000 ரூபாய் சம்பளத்தோட ஓவர் டைம் செஞ்சா 1000 ரூபாய் கூட கிடைக்குமேனு தான் நான் போனேன். ஆக உனக்கு பணம் தான் முக்கியம், குழந்தைங்க எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்லங்கிற. பொறுமையா பேசுங்க. இப்ப ஏன் கோவப்படுறீங்க? குழந்தைங்களுக்கு இப்ப என்ன கெட்டு போச்சு? என்ன கெட்டு போச்சா? பாடம் சொல்லி கொடுக்க ஆள் இல்லாம 1வது ரேங்க் எடுத்த குழந்தை இன்னைக்கு 20வது ரேங்க் எடுத்துக்காடி. 10வது குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து பசி உயிர் எடுத்துட்டு இருக்கான். கையில காசு இல்லாம பக்கத்து வீட்டுல 25 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து ஹோட்டல்ல போய் குழந்தைக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துருக்காடி. இப்படி தினம் நீ லேட்டா வந்தா எப்ப சமைக்கிறது, எப்ப குழந்தைக்கு படிக்கிறது சொல்லு. என் குழந்தை ஒரே பட்டினி போட்டு சாவடிக்கணும் முடிவு பண்ணிட்டா நீ. இவ்வளவு அக்கறையா பேசுற நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வீட்ல சும்மா தானே இருக்கீங்க. ஸ்கூல்ல இருந்து வந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. கடைக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அரிசி பருப்பெல்லாம் வீட்ல இருக்குல்ல, அதை எடுத்து சமைச்சு போட்டுக்கலாம்ல. ஏண்டி போனா போகுதுன்னு அன்னைக்கு ஒரு நாள் சமைக்க ஆரம்பிச்சதுக்காக என்ன நிரந்தரமாவே சமையல்காரனாக்குறது முடிவு பண்ணிட்டியா நீ? சமைக்கிறது எங்க தப்பா எடுத்துக்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்காக செய்யறோம், நம்ம பசங்களுக்காக செய்யறோம் நினைச்சுக்கோங்களேன். ஏன் எதிர் வீட்டுக்காரரை எடுத்துக்கோங்க. அவர் வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கல, வீட்டு வேலையெல்லாம் செய்யல, உங்க மாதிரி அவர் தப்பா எடுத்துக்கிறாரு. ஆஹா, இப்பதாண்டி உன் பிளான்லாம் எனக்கு புரியுது. நீ ஒன்னும் குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போகல. அந்த எதிர் வீட்டு வாதியா மாதிரி என்ன வேலைக்காரன் ஆக்கிட்டு அந்த மாமி மாதிரி ஜாலியா சுத்தலாம்னு முடிவு பண்ணிருக்க. அதுக்காக தானே வேலைக்கு போயிருக்க. ஏங்க எதை சொன்னாலும் ஏங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கலடி. நீ தான் வேலைக்கு போனதுல தலைகணம் பிடிச்சு ஆடுற. எனக்கு மொத்தம் வேலை கிடைக்கிறடி. அப்புறமா உன் தும்பு நடக்கிறேன், பாத்துக்கிறேன். எத்தனை நாளைக்கு உன் அராஜகம்னு சம்பாதிக்கிறேன்ற கொழுப்பா. உன் மனதுல நான் பெரிய கலெக்டர் நினைப்பா? எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா பிள்ளைகளை கூட்டிட்டு வான்னு போன்ல எனக்கே உத்தரவு போடுவேன். ஒரு மாசம் வேலைக்கு போனதுக்கே உனக்கு இவ்வளவு தனாவட்டுனா, இத்தனை வருஷமா உன்னை சும்மா உட்கார வச்சு சோறு போட்டுருக்கேனே, எனக்கு எவ்வளவு தனாவட்டு இருக்கும். நிறுத்தியா? ஐயோன்னு சும்மா சோறு போடல. இந்த குடும்பத்துக்காக ராத்திரி பகலா நான் மாடா உழைச்சிருக்கேன். என்ன உழைச்ச? கை வண்டி இருத்தியா, வண்டி தள்ளியா, ரிச்சா ஓட்டினியா, மூட்டை தூக்குனியா, என்னடி உழைச்ச? உன்னை விட பெருசா உழைச்சிருக்கையா? என்ன உழைச்ச? நேரத்துக்கு ஆக்கி கொட்டி இருக்க. உன் துணிமணிகளை துவைச்சு போட்டிருக்க. உனக்கு கை கால் அமுக்கி விட்டு நீ தண்ணி அடிக்கும் பதிலா ஜோடா ஊத்தி கொடுத்திருக்க. உன் கூட மல்லு கட்டதுக்கு அன்னைக்கே நான் எங்கேயாவது போய் வேலைக்கு சென்றிருந்தா இன்னைக்கு 4 காசு சம்பாரிச்சு வீடு வாசல் வாங்கி லட்சாதிபதி ஆகியிருப்பேன். உன்னை கட்டிட்டதுனால என் வாழ்க்கைய பாழா போச்சு. என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற? போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். போடுவேன். என்ன என்ன என்னடி? என்னவே தள்ளி விட்டு போறியா? இந்த வர்றண்டி. எங்கடி ஓட பாக்குற? என் அடி தெரியுமில்ல? என் அடி விடுப்பா. என்ன அம்மா சும்மா அடிச்சிருக்க? ஏய், என்னங்கடா ஓத்தாளுக்கு சப்போர்ட்டா? மொத்த பேரையும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி போடுவேன். ஏண்டி பிள்ளைகளை பூரா தூண்டி விட்டு வெடிக்க பாக்குறியா நீ? அம்மா வடிக்க மண்டைய பொளந்துருவேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? நான் அம்மா மறிக்கிறேன். பாப்பா பாப்பா பாப்பா. ஏய், நான் பெத்த பிள்ளைகளை எனக்கு எதிரா தயார் பண்றியா? உன்னை எப்ப எங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல சந்திக்கணும்னு எனக்கு தெரியும்டி. வாத்திக்கிறேன் உன்னைய. மச்சான், அவளுங்க குடும்பத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக வேலை போல மச்சான். அந்த எதிர் வீட்டு வாதியா மாதிரி நம்மள வேலைக்காரன் ஆக்கணும்ன்றதுக்காக வேலைக்கு போயிருக்காங்க அவளுங்க. மச்சான், நீ சொல்றது தப்புடா. அவளுக்கு என்னைக்கு வேலைக்கு போனாங்களோ அன்னைக்கே அவளுங்க தூக்கி போட்டு நங்கு சங்கில மதிக்காம விட்டனாலதான் ஏறி போய் திரியறாளுங்க. மச்சான் செத்த தள்ளி கேக்கடா. நான் இங்கேயே படுத்துக்கிறேன்டா. ஏடா மச்சான், உன் வீட்லயும் பிரச்சனையா? ஆமாடா. என்ன? என் பொண்டாட்டி சொல்றா, நான் போன் பண்ணி சொல்லியும் ஏன் சோறாக்கி வைக்கலன்னு என் பக்கத்துல படுக்காதீங்கன்னு சொல்லி வெளியே கதவை சாத்திட்டாடா. கதவு சாத்திருச்சா? பின்ன கக்கத்துல பாயோட வந்திருக்கேன், சாத்திட்டாலான்னு கேக்குற நீ. என்னடா மச்சான் அது? உன் பொண்டாட்டி தேவையில்ல போல இருக்க, வெறும் கையை மட்டும் தான் முறுக்கி இருக்கு. என்னது? உன் பொண்டாட்டி உன் கையை பிடிச்சே முறுக்கிட்டாளா? கைய மட்டும் முறுக்கலடா, நான் பெத்த பயபுள்ளில விட்டு என்னை பேட்ட கொண்டு அடிக்க வர்றான். கொஞ்சம் நான் சுதாரிக்கலன்னா என் மண்டைய பொளந்திருப்பாங்க. டேய், இவளுக்கு தொல்லை எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டி ஆகணும்டா. டேய், இத்தனை பிரச்சனைக்கு மூல காரணம் யாரா? அந்த மாமி. அந்த மாமியை பிடிச்சு 4 புரட்டோம்னா அவளே நம்ம பொண்டாட்டிகளை வேலைக்கு போறத நிப்பாட்டிடுவாடா. கரெக்ட். நாளை காலையில 11 மணிக்கு அந்த மாமி சமாதி. பிரச்சனை பண்ணாதீங்கடா. வேலைக்கு சேர்ந்த பிறகு அவளை கவனிச்சுக்கலாமே. வேலை அப்புறம். நாளை காலையில என்ன நடக்குது மட்டும் பா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.